செய்தி பரிசுத்த ஆவி. ஜஸ்ட் மனசுல வச்சுங்க, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினா அது ஒரு பொருளா இல்ல ஒரு ஆளா? என்ன? He is God. அவர் தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், அதே போலதான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். சோ அது இது சாரி அதெல்லாம் நம்ம பேசணும். So please be sure பரிசுத்த ஆவி. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பைபிள்லேருந்து நான் வாசிக்கிறேன். ஆனால் பைபிளில் நான் கொட்டேஷன் சொல்றதுக்கு டைம் இல்லை. 2ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும். அதனால நீங்கள் யாரும் படிக்கணுன்ற ஒரு சிரமம் வேண்டாம். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக போகும். நானும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, பைபிளில் தான் படிச்சுருக்கேன். அதனால நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெரி சிம்பிள் பினாமினா. ஒரு சாதாரண அர்த்தம் பொழுது டோட்டல் முழு லைஃப்க்கு வேண்டிய சொல்யூஷன் இங்க இருக்குது. முழு லைஃப்க்கு வேண்டிய சொல்யூஷன் இங்க இருக்குது. அதனால ஓரளவுக்கு அதிகமான அதிகாரம் படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் அந்த 6 அதிகாரத்திலேயே ரொம்ப பெரிய சத்தியங்களும் தத்துவங்களும் அதனுடைய கோட்பாடுகளும் எல்லாமே அதுல அடங்கி இருக்குது. அதனால நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா கவனிக்க வேண்டாம், பைபிள் படிக்காதீங்க. நீங்க கீழே கொஞ்சம் இருக்கிறீங்க, என்ன பாருங்க, தயவு செய்து என்ன பாருங்க ப்ளீஸ். எனக்கு கீழே கொஞ்சிங்கன்னா நான் உங்களை தான் பார்த்துருப்பேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா அநேக நேரத்தில் அந்த காது வழியா போயிடணும் அந்த வசனம். என்னைக்காவது ஞாபகத்துக்கு வரும். அதனால நீங்க கேட்டுறது தான் நல்லதுக்கு வழிய பல நேரங்கள்ல நம்ம எழுதிக்கினா கூட சம்டைம்ஸ் திரும்பி ரிவ்யூ பண்றோமா என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. நமக்கு டைமும் கிடையாது. வாரம் நமக்கு மெசேஜ் இவ்வளோ லோடு கொடுத்தா எங்கிருந்து நமக்கு இது எல்லாத்தையும் கிடைக்கிற சக்தி நமக்கு கிடைக்குது, கஷ்டம்தான். இருந்தாலும் கடைசி காலங்கள் எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு அதிகமான விஷயங்களை நம்ம விசுவாசிகளை சொல்லி எத்தனை பேராகிலும் நம்மளாம் ஆதாயப்படுத்திடுறோமோ அப்படின்ற ஒரு ஆசை தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் கவனமா இந்த காரியத்தை உங்களுக்கு கேட்டு நீங்க கவனமா இருங்க. Please don't divert your mind and request you kindly don't divert my mind. Thank you. அங்க எல்லாரும் ஒரு மனதாய் one ஒரு மனதாய் வீடாகட்டும், ஒரு மனதாய் சபையாகட்டும், ஒரு மனதாய் குடும்பமாகட்டும், ஒரு மனதாய் ஒரு மனுஷனாகட்டும். ஏன்னா மனசு நிறைய ஓட்டம். இப்ப பேசினேங்கிறப்ப நீ எங்கெங்கேயோ ஓடுவீங்க, உங்க மனசு எங்கெங்கோ அலையும். அதை கூட ஒருமுகப்படுத்தும். சோ இண்டிவிஜுவலான பர்சன் ஒருமுகப்படுத்த வேண்டும், குடும்பங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும், சபை ஒருமுகப்படுத்த வேண்டும், சங்கம் பொது ஜனங்கள் சொசைட்டி ஒருமுகப்படுத்தணும். எப்போ ஒருங்கப்படுத்துதோ, எப்போ ஒன்றாகுதோ, ஒரே மனதாகுதோ, ஒரு மனப்படுதோ, நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒருவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒருமையானவர்கள். சாப்பாடுலயோ, பொருள்லயோ, ட்ரெஸ்லயோ, சைஸ்லயோ வித்தியாசம் இருந்தா கூட சரி, நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் அற்புதம் ஸ்டார்ட் ஆகும். You need to understand, please. நீங்க நினைக்கிறப்ப மட்டும்தான் அது நீங்க செகண்ட் சாப்டர்ல பார்க்கலாம். அதை நீங்க ஒன்றும் எழுதிக்கூட அவசியம் இல்லை. ஒருமனப்படுறப்போ அதுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் கிடைக்குது, உறுதிப்பாடு கிடைக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சோ எப்போ நீங்க ஒருமனப்படுறீங்களோ பரிசுத்த ஆவியானவரோட நிரப்பப்படுவீங்க. ஸ்தோத்திரம். நீங்க உந்தப்படுவீங்க, ஏவப்படுவீங்க. ஐயோ ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு எழுப்புதல் மாதிரி வந்துடும். ஒரு மாதிரி ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் காணப்பட்டாலே இந்த பிரேயர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அந்த டைப்ல நீங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் தானா உங்க மத்தியில வந்து இருப்பார். நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to beg, you don't need to call, you don't need to ask, you
you need to welcome him. ஏன்னா பரிசுத்தம் எங்க இருக்குதோ அது மேக்னெட் மாதிரி ஆவியானவர் வந்து உட்கார்ந்துவார். சோத்திரம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹalleluya. ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்க ஆவியானவர் வந்து தான செட்டில் ஆயிடுவார். he will not wait. ஹalleluya. ஒரு மனம் இருந்தால் அவர் எதுக்கும் வெயிட் பண்ண மாட்டார், யாரும் பார்க்க மாட்டார், எந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க மாட்டார், எந்த ஜனம் பார்க்க மாட்டார், யார வீடும் பார்க்க மாட்டார், எந்த வயசும் பார்க்க மாட்டார். அவர் வந்து தான மேக்னெட் மாதிரி இழுத்து வந்து உங்களுக்கு உட்கார்ந்து சோத்திரம் கைத்தறி சத்தம் பண்ணுவாங்க. This is of the Holy Spirit. நான் உங்களை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் உங்களுடைய வருஷன். இவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து டிஃபரெண்ட். நான் அது பேச வரல, உங்க இஷ்டம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீ ஒருமனப்பட்டிருந்தால், ஜெபத்தில் அணர்வுள்ளவர்களாக இருந்தால், ஐக்கியப்பட்டிருந்தால், எல்லாம் இது மூலம் கத்தோட பிள்ளைங்க, மூலம் பாட்டோட பிள்ளைங்க, தேவனுடைய ரத்தத்துல வந்தவங்க, நம்மெல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட நம்ம இருக்க முடியுமானால் பரிசுத்த ஆவியானவர் இங்கதான் உலாவி நிற்பார். அவர் அங்கதான் உலாவுவார், அவர் அங்கதான் செட்டில் ஆவார். he will settle. அவர் அங்கதான் இருப்பார். plus he will give the evidence also. எவிடன்ஸ் எப்படின்னா உங்களை அறியாமலேயே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுவீங்க, உங்களை அறியாமலேயே ஆண்டவருக்கு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுவீங்க, உங்களை அறியாம இந்த வேர்ட்ஸ் கூட கண்ட்ரோல் இல்லாம வந்துடும் வெளியே. ஒரு மாதிரி இன்னமோ ரொம்ப பலவண்டமான ஆக்டிங் லூஸ் மாதிரி கூட சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணுவீங்க. நோ வரி we are in the midst of God. Hallelujah. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். நம்ம எப்படி ஆண்டு சமூகத்துல பிஹேவ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு ஒன்றும் நடக்கக்கூடாது. Hallelujah. ஃபர்ஸ்ட் அது வந்து இறங்கினா என்ன பேசணுமோ அது வரும், என்ன பேசணுமோ அது வரும். Hallelujah. என்ன பேச வைக்கணுமோ அது வரும். அது அபிஷியலா இருக்கட்டும், உங்க அப்பாவாக்கட்டும், உங்க அம்மாவாக்கட்டும், இல்ல பிள்ளைங்கிட்ட பேசணுமாக்கட்டும், இல்ல சபையில பேசணுமாக்கட்டும், இல்ல தேவ செய்தி சொல்லணுமாக்கட்டும், ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். நீங்க பேச மாட்டீங்க. ஹalleluya. உங்க வாய் பேசும், ஆவியானவர் பேசுவார். உங்க வாய் பேசாது, வாய் பேசினாலும் அவர் தான் உங்க வாய் மூலமா பேசுவார். ஸ்தோத்திரம். This is what the evidence. This is what the evidence. So கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்க ரொம்ப கவனிக்கணும். If you are really humble, prayerful, இதுல fasting என்றது it is தேவைப்படும் பொழுதுதான் நீங்க ஃபாஸ்டிங் எடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எப்போ இந்த நீட் இருக்குதோ, எப்போ நீ மன்னிப்பு கேட்காத மக்கார் பண்றியோ அப்பதான் நீ ஃபாஸ்டிங் எடுத்து சீர்படணும். இஸ் திஸ் நாட் எ மஸ்ட். ஒரு சாசை டீல் பண்ணோ, இல்ல மற்றபடி வேற யாரா டீல் பண்ணோ, இல்ல அறியாதவங்களை டீல் பண்ணோ, இல்ல நான் சொன்னேன் அப்பவே அந்த மாதிரி காரியத்தை டீல் பண்ணோம்னா then you have to go with the intensive care unit. That is the fasting. Hallelujah. And the intensive care unit என்றது ICU தான் fasting என்றது. அதை நீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பெருந்தன்மையா நீங்க நடந்துக்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி, if you are a dietitian or if you are diet maintain பண்ண வேண்டியதாகுது, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஹெல்த் மெயின்டைன் பண்ண வேண்டியதாகுது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இது வர இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது you can blame God. It doesn't mean that நீ ஃபாஸ்டிங்ல சோறு உண்ணணும்னு மட்டும் கர்த்தர் சொல்லவே இல்லையே. பட் அதுல வந்து உருக்கமான ஜெபம், 100% ஆழ்ந்த ஒரு ஜெபம், ஒப்புக்கொடுத்தல், கீழ்ப்படிகிற தன்மை, இது இருந்தாலே தானா ஜெபத்துக்கு எழுப்புதல் வந்துரும். Whenever you want, how much you want, however you want, you can utilize that fasting. ஃபாஸ்டிங் வச்சு தான் அவங்க நட்டுறனா நீ அழகா விடாதீன்னு அர்த்தம், சீர்படாத ஜென்மோன்னு அர்த்தம். அதனால தான் உனக்கு ஃபாஸ்டிங் எப்பவுமே தேவைப்படும். ஃபாஸ்டிங் எல்லாத்துக்கும் தேவைப்படாது, எப்பவுமே தேவைப்படாது. கீழ்ப்படியாதவங்களுக்கும், ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கும், நியாயம் புரியாதவங்களுக்கும் மட்டும்தான் உபவாசம் எடுத்து கொஞ்சம் அவசியம். எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா நீ ஃபாஸ்டிங் எடுத்து ஒரு பேய ஓட்டுறதுக்கும், நீங்க ஆர்டினரியாவே பரிசுத்தோட பிசாசு ஓட்டுறதுக்கும் ரொம்ப சகஜமா போகுது. You need to understand the life. லைஃப்ல வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து ரொம்ப 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 ஆசீர்வாதமானது. புரிஞ்சுக்கங்க. நான் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவர் வார்த்தைகளை கொடுப்பார், இரண்டாவது சாட்சிகளை கொடுப்பார். என்ன சொல்றாங்க?
நம்முடைய ஜென்ம பாஷையில பார்த்தரும் மேதரும் எலமெத்தியரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பெந்தோ ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்திலும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவிலும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமராவிலும் யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவரும் கிரேத்தரும் அரபியரும் அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிறோம். இவ்வளவு பேருங்க பாஷை இங்க இருக்கிற 120 பேரும் பேசியிருக்கிறாங்க. How it is? நான் என்னன்றேன், இப்ப நான் சொல்லுகிற இதில் ஆச்சரியம் சாட்சி. என்ன சாட்சினா, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவில நிறைய இருக்குன்னா இது வேடிக்கை கிடையாது. இல்ல ஒரு அந்நிய பாஷை பேசுறது ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனா என்ன சாதனைனா, நாம் அறியாத ஒருத்தருடைய பாஷை பேசும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய தேவன் நம்ம கண்ணு முன்னாடி படிப்பறியாத இவர்கள், நம்ம கண்ணு முன்னாடி வேற ஊர்க்கார் இல்லாத இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இவங்க எப்படி நம்ம பாஷையை பேச முடியும்? அப்படியானால் இது தேவ செயல். சோ இத சாட்சி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சோ சாட்சி அவங்க கொடுக்கணும், நீங்க கொடுக்கறதுல சாட்சி. நான் இப்படி நான் அப்படி இந்த கதையெல்லாம் நடக்காது சார். யார் உங்களை பற்றி கொடுக்கறாங்களோ அதுதான் சாட்சி. நீ கொடுக்கறதெல்லாம் சாட்சி கிடையாது. நீ எல்லாத்துலயும் அப்படியே அழுந்துன்னு போவ பெருமையா, அதெல்லாம் சாட்சி சொல்லக்கூடாது. அதெல்லாம் இனிமேல் நீங்க சாட்சியா வாழணும். மற்றவங்க சொல்றாங்க சாட்சி, என்னன்னா இவ்வளவு பேர் கலந்துங்களோ நம்ம கிட்ட இருந்துங்க. So there is 3 evidence அந்த மாதிரி வருது. So now இவ்வளவு கதை, there is a lot of confusion. ஆசீர்வாதம் வரும் பொழுது கன்ஃபியூஷன் வரும், நன்மைகள் வரும் பொழுது கன்ஃபியூஷன் வரும். ஒரு பெரிய பெரிய பிரமாதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது மத்தவங்க நம்ம பார்த்த பொறாம ஆவாங்க, அதான் கன்ஃபியூஷன். மத்தவங்க எல்லாம் எரிச்சல் ஆவாங்க, இப்படி இருந்தும் இப்படிக்கிறாங்களே அப்படின்னு பொழுது அதுதான் மத்தவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன் இஸ் நதிங் பட் நமக்கு ப்ராப்ளம். டோன்ட் வரி, இந்த சூழ்நிலை கொண்டாந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன். சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாரு. உடனே பீட்டர் ஏச்சுக்கிறார், எல்லாரும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ரெகுலரா இயேசு கிறிஸ்துவோட பேசுறது, ரெகுலரா சீஷரோட பேசுறது, இவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? கடைசி நாட்களில் நான் மாம்சமணி அவர் மேலே நான் ஊற்றுவேன். சோ சார் என்ன பேச வர தெரியுமா? ஒரு விசுவாசினா ஓல்ட் டெஸ்டமென்ட் கூட தெரிஞ்சிருக்கணும். வெறும் இப்பத்தி குறித்து பேசுகிறது இல்ல. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்தாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துறாங்க, கர்த்தர் எப்படி நடத்தினார், அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், அவங்களால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் பீட்டர் ஏதோ ஒரு மீன் பிடிக்கிறவர், அது அவ்வளவுதான், அவர் ஒரு சீசன் அவ்வளவுதான். சாரி ப்ளீஸ், பேக்ரவுண்ட்ல யோவேலுடைய சரித்திரத்தை மனசுல போட்டு தலையில வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறார், மைண்ட்ல பதிஞ்சிட்டு இருக்குது. மைண்ட்ல பதிஞ்சிருக்கு சார், மனப்பாடம் இல்ல, மைண்ட்ல பதிஞ்சிட்டு இருக்குது. எங்க முன்னோர்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குதே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாம் பண்ணிட்டாங்க, வயிறு எரியுது, அவங்களுக்கு இப்ப சும்மா இருக்க முடியல. பரிசுத்தாவி நிறைஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இப்ப அவங்களால சும்மா இருக்க முடியல, அவங்களால சும்மா இருக்க முடியாது. பரிசுத்தாவி நிறைஞ்ச நீ சும்மா இருக்க மாட்ட. ஹalleluya. இன்னும் துள்ளுவே, மத்தவங்களுக்கு வயிறு எரியும், எரிஞ்சு சாகும். டோன்ட் வரி, வல்லமையான காரியங்களை செய், தேவனுக்கு என்று செய், கர்த்தருக்கு என்று செய். இனி காலம் செல்லாது, இனி இதுக்கு மேல ஒரு சான்ஸ் கொடுக்கப்படாது. செய்ய வேண்டியது மனசுல வச்சிருந்தா டக்கு 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 செஞ்சு முடி. He knows about Joel. பழைய பாடல பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் சொன்னதை பேதுரு மனசுல வச்சு நீங்க நினைக்கிறீங்களா? அவரை படிக்கலையே, எத்தனை முறை கேட்டாரோ, எத்தனை முறை யாருக்கு வந்து படிப்பு வச்சு கேட்டாரோ, படிக்க தெரியல. சில பேர் ஏமாத்திட்டே இருப்பாங்க, எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துறாங்களோ எனக்கு தெரியாது. அது அவங்களே மண்ணை வாரி கால வாடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ப்ளீஸ், எனக்கு பைபிள் படிக்க தெரியல, நான் படிக்க தெரியல, மற்றதெல்லாம் தெரியுது, இது ஒண்டி தெரியல. மத்த எல்லா கிரிமினல் விவகாரம் பண்ணுவாங்க,
இந்த மாதிரி விவகாரம் மட்டும் தெரியாது, இதுக்கு மட்டும் கவனம் எல்லாம் வராது. விசுவாசியே கர்த்தர் நியாயத்தை கொண்டு வருவார். You need to be very careful. You need to answer. ஒவ்வொரு நாளும் போனவர் பார்க்கலாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல ஜட்ஜ்மெண்ட் வருது தெரியுமா? அதான் தான் சில நேரத்தில் உதவப்படுறோம். நம்மலாம் கவனிச்சு பாருங்க, சில நேரத்தில் உதவப்படுறோம். நம்ம அவங்க பண்ண தப்புக்கு இங்க கர்த்தர் சீர்படுத்தினே தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு காலத்துல வந்து சீர்படுத்துவாருன்னு நினைச்சு ஓகே வெயிட் பண்ணிக்காதீங்க. யார் getting the fruits now. ஜோபேல பத்தி பேதா சொல்றாரு, கடைசி நாட்களில் வம்சவன் யாவர் மேலே நான் ஊற்றுவேன். குமாரர்கள் ஹalleluya, குமாரர்கள் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். உங்கள் வாலிப தரிசனங்கள் கிடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சோ ஆவியை அவர் ஊற்றுவார். நீ கேட்கறதுனால இல்ல, நீ கேட்டதுனால இல்ல, நீ ஆசைப்பட்டதுனால இல்ல, அவர் ஊற்றுவார். ஆனால் நீ அதுக்கு வேண்டிய எவிடன்ஸ் கிரியேட் பண்றியா? அதுக்கேற்ற வாழ்க்கையை நடத்துறியா? இன்னும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒருத்தர் கண்டிப்பா ஊற்றுவார். உங்களை ஆசீர்வாதம் பரிசுத்தாவி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கிறார் இல்ல நீங்க சொல்ல முடியாது. பரிசுத்தாவி இல்ல தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. அவர் பல நேரத்தில் நீ செய்ய தப்புன்னு சொல்லியிருந்தாங்கிறாரு, நீ செய்து கரெக்ட்னு சொல்லியிருந்தாங்கிறாரு. அது மீறி தான் நம்ம வாழ்க்கை நடத்திக்கிறோம்ன்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஆவியானவர் நமக்கு உணர்த்தின்றாங்க. You are doing wrong. You are doing wrong. இப்ப நீங்க பேச தப்பு சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவார். ஏன்னா பரிசுத்தாவி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசி சொல்வார்கள். அல்லாமலும் கவனிங்க, உயர்ந்த வானத்திலே அற்புதங்களும் வந்துச்சான். இயேசு கிறிஸ்து மேகத்தில் தெரிஞ்சாராம், சவுண்ட் வந்துச்சான். இந்த கதைகளாம் வேணாம், இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி சொல்லிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிக்கிறார், மத்தேயுல கர்த்தர் இயேசு சொல்லிக்கிறார். நமக்கு சொன்னதை வச்சு அப்படியே ரோல் பண்ணுகிற ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உயர வானத்தில் அற்புதங்கள் தெரியும், இது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். அப்படின்னு ஆச்சரியமா, ஐயோ அடுத்து இயேசு கிறிஸ்துடைய படம் வந்துச்சுப்பா, அது உங்களுக்கு ஆச்சரியமா தெரியுதா? அப்போ நீ படிக்க வேண்டியது இன்னும் ரொம்ப இருக்குது, இன்னும் திருந்த வேண்டியது ரொம்ப இருக்குது, சீர்பட வேண்டியது ரொம்ப இருக்குது. விசுவாசியே, தாழ பூமியில ரத்தம். Have you not seen so much bloodshed? பூமியில எத்தனை பேர் கொலை பண்ணிருக்காங்க, இதுக்காக எத்தனை பேர் சாவடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் மாண்டு போயிருக்காங்க, எத்தனை நாசம் அடைஞ்சிருக்குது, பார்க்கிற தப்புக்காக எத்தனை பேர் எத்தனை டிசீஸால செத்து இருக்கிறாங்க, உலகம் எவ்வளவு மோசடியில போயிருக்குது, எத்தனை பேர் இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். பூமியில ரத்தம். That is the evidence. ஆண்டவர் சொன்னதுக்கு எவிடன்ஸ். ஹalleluya. அங்க கொலை பண்ணிட்டாங்க, இங்க கொலை பண்ணிட்டாங்க, இங்க சாவடிச்சிட்டாங்க, இங்க மாண்டு போச்சு போடு. ஹியூமன் ரைட்ஸ்ல எந்த ஒரு ஹியூமன் யாரும் சாவடிக்க கூடாது, அது இருக்கிறவங்களுக்கு உரிமை. ஆனால் இப்பொழுது அப்படி செய்யப்படுமானால் ஆண்டவர் சொல்றாரு அது கூட நடக்கும். ரத்தம் பூமியில சிந்தப்படுகிறது. ஹalleluya. கோடா கோடி ரத்தங்கள் இன்றைக்கு ஜீவன்கள் இன்றைக்கு உலகத்தில் சிந்தப்படுகிறது. எவிடன்ஸ் ஆகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Now அக்கினி you can find so much எங்க பாரு நெருப்பு வந்து செத்துறாங்களோ அப்படின்றதையும் பார்க்கிறோம். புகைக்காடாகிய ஹalleluya. புகைக்காடு. What is புகைக்காடு? புகைக்காடு means what? There is no visuality. யாரா பிரச்சனை தெரியல, யார் மூலமா பிரச்சனை வருது தெரியல. நீங்க நினைச்சீங்க புகை வந்து நினைச்சுக்கிறீங்களா? It's not புகை. It is not புகை. புகை காடுன்றதுக்கு சரியான தீர்க்கதரிசன ஒரு எவிடன்ஸ் எப்படின்னா, யாரு மிஸ்டேக்ஸ் பண்றாங்க தெரியாது, செஞ்சுட்டு அப்படியே பொக்ஸலாம் பண்ணி எது என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. மோசடி நடந்துனே இருக்கும் உலகத்துல. ஹalleluya. விசுவாசிகள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். You cannot always have the similarity or singleness.
You need to have the revelation for each word to be understood in Christian faithful life. கிறிஸ்துவ வாழ்க்கையில சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்ளால் மட்டுமே நீங்கள் தெளிவாக வாழ முடியும், சந்தோஷத்தோடு வாழ முடியும். இல்லாவிட்டால் கன்ஃபியூஸா எல்லாமே சரியாகுதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் போய் தப்புல மாட்டிட்டீங்க. விசுவாசிகள் உஷாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புகை காடு அதிசயங்களையும் காட்டுவேன். இதெல்லாம் கர்த்தர் காட்டுறேன்றாரு. கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே நல்ல கவனிங்க. நம்ம எல்லாரும் இப்போ நம்ம பேசிக்கணும். பேச வேண்டிய ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று சொல்லுகிறேன். இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான். What a great word is. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். புகை காடுதா, அக்கினி இருந்தா, ஹல்லேலூயா, வானத்தில் அதிசயமா, ரத்தமா, பூமியில கேட்கறதுக்கு வெறும் பயங்கரமான செய்தியை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்பா. ஹல்லேலூயா. நீ 10 கதையை பல கதைகள் நீ சரித்திரமா பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை சார். ஆனா நாம சொல்றோம், நீ கீழ்ப்படிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். அது ஒண்ணு மட்டும் தான் நிஜம். ஹல்லேலூயா. சரித்திரத்தை பேசாத, சம்பவத்தை பேசாத, அங்க நடக்கிற சூழ்நிலையை பேசாத, அங்க நடக்கிற சந்தர்ப்பங்கள், உலகத்தினுடைய சகல சூழ்நிலையை பேசாத, எவிடன்ஸ் பேசாத, செல்போன்ல வர கதைகளை பேசாத, அல்லது வர மெசேஜ்லயும் வீடியோலையும் நீ பார்த்து ஒருவருடைய உள்ளத்தையும் கலங்கடித்துக் கொள்ளாதே. காரணம் ஒரே ஒரு ட்ரூத் மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். That means what? ரட்சிக்கப்படுறது அந்த சூழ்நிலை காப்பாற்றப்படுவார். ஆமென். காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. That is what the reality. மனசுல வச்சுங்க. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மனசுல வச்சுங்க. Now we'll go to the very important point. பேதுரு பேசி 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 ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து பல காரியங்களை பேசி 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 லாஸ்ட்ல வரும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் மனசு ரொம்ப குத்தப்பட்டு அவங்க எல்லாரும் கேட்கறாங்க, எஜமானி நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? குற்றப்பட்டு, அதாவது ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது உள்ளத்துல குற்றப்படணும். குற்றப்படாவிட்டால், குத்தப்படாவிட்டால் தான் இன்னொருத்தர் குத்தினவன் கோபம் வருது இல்ல, இன்னொருத்தர் சொன்ன உடனே அப்படின்ற அது போதும். ஒரு சொன்ன உடனே ஆகாது. ஆனா வசனங்கள் பேசப்படும் பொழுது நீ குத்தப்பட வேண்டும். குத்தப்படாதவர் குத்தப்படுவார். நல்ல அர்த்தம் பண்ணுங்க. நீ உன்னை சூழ்நிலையை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஒவ்வொரு வசனங்களை கேட்கும் பொழுது if Pastor Ashok Raj makes a mistake, அவர் குத்தப்பட்டு சீர்படணும். பாஸ்டர் அசோக் ராஜ் குத்தப்படாவிட்டால் குத்தப்படுவார். தெரியுமா? முடிஞ்சு போச்சா கதை? இதுக்கு நிறைய பேர் நம்மலாம் ஏன் பின்வாங்கி போயிருக்கிறோம், ஏன் சீர்படல, இன்னும் ஆஸ்பத்திரிக்கு இடைஞ்சலா இருக்கிறோம், நன்மை நாம் பெறலனா குத்தப்படுறதே இல்லை. செஞ்சு தப்புன்னு உணர்றது இல்லை. மேதாவின்ற நினைப்பு. நான் கடவுளோட மேலா நிக்கிற லூசிபர் நினைக்க சில லூசுகள் இங்க இருக்குண்டு. நமக்குள் உண்டு, எனக்குள் உண்டு, உங்களுக்குள் உண்டு. இப்படி இருக்கிறவங்க தான் பல நேரத்துல நம்ம இருக்கிற ஏகிட்ட இருக்கிற தப்பு நான் உணர்றது இல்லை. ஒருவேளை நான் சொல்றேன், நான் பாஸ்டர் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற. ஹல்லேலூயா. வெரி கேர்ஃபுல். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல். குத்தப்பட வேண்டும். தவறு இருந்தால் உடனே குத்தப்பட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Follow the things. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்த்தோம். ஹல்லேலூயா. குத்தப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உடனே பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியோ தானா வருமா. ஆமென். ஆமென். நீங்க என்ன செய்ய வேண்டியது? நம்ம 2 பாயிண்ட்ஸ் செய்யணும். ஒன்று மனம் திரும்பணும். அதுல இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
மனம் தன்னுடைய தப்புகளுக்கு, தன்னுடைய பாவங்களுக்கு என்று அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கிறதா மனம் திரும்புதல். பரிசுத்தாவின் தானா உதவுங்க. நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கைத்தட்டி சோதரம் பண்ணி பார்க்கலாம். மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இப்படி செஞ்சவர்கள் தானே பரிசுத்தாவின் வந்து உட்கார்வார். அதான் இங்க தெளிவா சொல்லுது. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெறுவீர்கள். யாருக்கு? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும். ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிக்கிறார் பாருங்க. யாருக்கு? உங்களுக்கும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே இனி வரப்போகிற வரவழைக்கும், இனி வரும் காலங்களில் இனி ஒரு எத்தனை இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசை. சொல்ல பார்க்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளுக்காக நீ அவசரப்பட வேண்டிய அவசியம். மனம் திரும்புதல் இருந்தால் போதும், ஞானஸ்நானம் எடுத்தால் போதும். பரிசுத்தாவி தான் வரும். பரிசுத்தாவி வந்துட்டா அற்புதமான யாருக்கு? உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், இனி தூரத்திலிருந்து வரப்போகிற எல்லாருக்கும் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் எல்லாம் அற்புதம் செய்வார். இவ்வளவு பேசி முடிக்கலாம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தட்ஸ் ஓகே. ரிசல்ட் என்னன்னா எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. ஓ, கர்த்தருடைய வல்லமை இருக்குதான். ஏன்னா இதுக்கு பார்க்கலையே, இவ்வளவு பயமாக்குறாங்க. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரோடு இருந்தால் அற்புதங்கள் அடையாளம் தான் டெய்லி மெனு. சொல்றோம். ஹல்லேலூயா. டெய்லி மெனுனா அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல தேடி கொண்டிருக்கிற பூச்சி ஓடி போகும். சொல்றோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற வண்டு மறைந்து போகும். சொல்றோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிற பல்லி இல்லாமல் போகும். உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற கொசு இல்லாமல் போகும். அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஆக்ஷன் எடுக்கணும். அட் தி சேம் டைம் கர்த்தர் அவைகள் இல்லாமல் உனக்கு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்க போதுமானவர். அற்புதம் அடையாளம் தானாய் நடக்கும். காணியாட்சிகளை, ஆஸ்திகளை விற்று ஊரும் தேவைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமுகப்பட்டவர்களாக இருந்தார்கள். அனுதினம் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினம் சபையை சேர்த்துக் கொண்டு வந்தார். ஆராதனை தானா வரும், ஜெபம் தானா வரும், சோறு தானா வரும், சாப்பாடு தானா வரும். ஹல்லேலூயா. சகலம் தானாக கிடைக்கும். கர்த்தர் ஒரு மனதை கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. போற வழியில அவருக்கு என்ன வல்லமா அவர்கிட்ட இருக்குதுன்னு அவர்கிட்ட தெரியாது. ஒருத்தன் வந்து பிச்சை கேட்பான். சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்க சிஸ்டர். ஓகே, என்ன ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். உங்ககிட்ட எவ்வளவு வல்லமை இருக்குது உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட பரிசுத்தாவியானவர் அது மட்டும் தெரியும். ஆனா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற செய்வார்ன்றதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலையே. ஆனா அவங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணுதா, எங்களுக்காக வேண்டிக்கணும்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட எஞ்சின காசோ ஒரு 5 பைசா 10 பைசாவோ எது கம்மியா இருந்தாலும் தேடுறோம். ஹல்லேலூயா. உனக்கு லாபமா இருந்தா, நீ ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா, ஒரு பிச்சைக்காரனை பார்த்த உடனே 10 ரூபாய் கொடுக்கணும்னு தோணுதா இல்லையா? வசதியா இருந்தா. அதே நீயே பிச்சைக்காரனா இருந்தா, வெளியே சொல்லிக்க முடியாத பிச்சைக்காரனா இருந்தா, முடிஞ்சா 1 ரூபாய் அவ்வளவுதான் வித்தியாசம். If you are a beggar, you will beg 1 rupee from your pocket and give 1 rupee. கர்த்தருடைய ஆசீர்வதித்தார் என்று சொல்ல முடியுமானால் கண் பார்க்க கூடாது. என்ன கொடுக்கணும். Hallelujah. That is what we have. Many times we யோசிக்கிறோம். பெரிய பிரசங்கம் எதிர்பார்க்கிறோம், பெரிய வல்லமை எதிர்பார்க்கிறோம், பெரிய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா காணிக்கை டைம் வரும் பொழுது என்ன சிறிய பணம் தான் எதிர்பார்க்கிறோம். இருக்குங்க இல்லையா? நம்மலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மலாம் இப்படி ஒரு கணக்கு போட்டு தானே வேலை பண்றோம். அப்ப நம்மளுடைய பெருந்தன்மை எங்க போச்சு? நம்முடைய பெருந்தன்மை எங்க போச்சு? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போச்சு? தேவன் ஆசீர்வதித்தார் என்ற ஆசீர்வாதம் எங்க போச்சு?
தரித்திரத்திலிருந்து கொடுக்கிறேன் என்ற ஒரு நிலைமையில தான் நம்ம செய்யறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஏழையை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு அறியாத ஜனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அகவிசுவாசிகள் கண்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை தெரிஞ்சு நாம் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதித்தார் அதுக்கு சொல்லப்படுது. அவர் சொல்றார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவேறுவார். சோ நம்முடைய ஸ்டாண்டர்டுக்காக கொடுக்கல. உங்களுடைய பேமெண்ட்டே வரும் 10,000 20,000, அதனால இவங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும். கர்த்தர் அவருடைய தகுதிக்கு ஏற்றார்கள் நம்ம கொடுத்து கொண்டு வரலாம். நாம் பெறதுல அவ்வளவுதான், நாம் பெற்றுக் கொள்றது இல்லை, நம்ம வாங்குறதுல அவ்வளவுதான். போறான் மேபி அந்த டைம் அவங்ககிட்ட இல்லையோ என்னவோ, அவங்ககிட்ட அந்த காசு இல்லையோ என்னவோ, என்கிட்ட எப்பவுமே ரெடிமேடா வருது. ஹல்லேலூயா. நான் இங்க போறேன் அங்க வந்தேன் இங்க வந்தேன் சார் அங்க போனேன் இங்க வந்தேன். ஆனா நீ இப்ப கேட்கிற திடீர்னு இந்த கைக்கு என்கிட்ட இருக்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று. சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே என்கிட்ட கேடு. மத்த எதுவும் இல்லைன்னா கூட எப்பொழுதுமே என்கிட்ட ஒன்று கேடு. அது எதைனா நாமம். You need to understand, sir. You need to understand. ஆண்டவர் உங்க கையில இருக்கிற பணத்தையே நம்பிட்டு உகாரம் நடத்த மாட்டார். You need to understand. உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு கர்த்தர் உகாரம் நடத்த மாட்டார். உனக்குள் வற்றாத ஒன்று, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கேட்ட திடீர்னு சர்ச்சைக்கு போறேன். பவுல் சொல்றாரு, வெறும் கையோட சர்ச்சை வர நீ வரா போய் நான் கொடுக்க சொல்றாரு. அந்த பேரு இப்போ ரொம்ப ஃபயரி பாயிண்ட்ல இருக்கிறாரு. ஃபயரி பாயிண்ட்னா நெருப்பாகவே இருக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல கூட பாவம் இவர்கிட்ட காசு இல்லை, முகாந்திரம் இல்லை, இவர் கையில காசு வர முகாந்திரம் இல்லை. ஆனா இந்த இடத்துல this is the first place ever in the Bible தெளிவாக ஒரு விசுவாசி சொல்றாரு, என்கிட்ட நீ எதிர்பார்க்கறது இல்லைனா, ஆனா எப்பவுமே என்கிட்ட இருக்க வேண்டியது ஒன்று இருக்கு. என்கிட்ட இருக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் நான் சொல்றேன், நீ பணமா கேட்கிற, நீ பொருளா கேட்கிற, எதெல்லாம் கேளு. ஆனா நான் வாழ்க்கையில ரொம்ப விசேஷமான ஒன்று நீ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிற, குழந்தையிலிருந்து நீ சப்பானியா பிறந்திருக்கிற. இயேசுவின் நாமத்திலே இதுல ஒரு கிளைமாக்ஸ் என்னன்னா, காசு கொடுத்திருந்தாலும் இன்னொரு நாள் துக்கப்பட்டிருக்கும். காசு போச்சு. துணியை கொடுத்திருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணி பழசாகி போச்சு. சொத்து கொடுத்திருந்தா அந்த வீடு எல்லாம் உடனே பழசாகி போச்சு. ஆனா வாழ்க்கையில கிடைக்க முடியாத என்னதுன்னு உன் மனசுக்கு தெரியும். உன்னை பாதிக்கக்கூடியது என்னதுன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு கூட தெரியாது, ஊழியக்காரர் கூட தெரியாது. உன்னை பாதிக்கக்கூடியது என்னதுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால நம்ம ரெடிமேடா வச்சிருக்க வேண்டியது ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்னைக்கு மனசுல வச்சுக்க, எது இல்லாம போறாலும் இயேசு கிறிஸ்து நாமம் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது. மனசுல வச்சுக்கிறேன், ஒர்க் பண்ணுங்க, கர்த்தர் பிள்ளை கொண்டே செய்யும். தொலைந்து போயிட்டு நம்ம ரோட்லயே ரொம்ப பில்லையா, ரொம்ப எப்பொழுதுமே சதா
திடீர்னு 2 வாரமா ரொம்ப சோர்ந்துட்டாங்க. என்ன டாக்டர் சொன்னாங்க ஹார்ட் ப்ராப்ளம். நான் என்ன பண்ண முடியும்? ஹார்ட்டா கொடுக்க முடியும், பணமா கொடுக்க முடியும், நம்ம கிட்ட திரும்பினாது உடனே டாக்டர் இன்னிலிருந்து நான் ஜம்ப் பண்றேன். எப்போ பார்த்தா நல்லா தெரியும், நல்லா சைக்கிள் போய் நல்ல போட மாட்டாங்க தானே, சவுண்டு போட்டா கத்துவாங்க தானே. பார்ப்போம் டெய்லி பார்க்குறப்பெல்லாம் வார்த்தை சொல்றேன், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது. உடனே சரி ஜோம் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, கத்தர் சௌகப்படுத்த இயேசு கிறிஸ்து சௌகப்படுத்த கத்தர் சௌகப்படுத்த நீங்க ஒன்றும் கவலைப்படாது. வெளியே வரதில்ல நீங்கள் ஆர்த்தி நாயிடும், ஆர்த்தி நாயிடும் சுவாசி நமக்கு என்ன கருதுன்றது. நம்ம நினைக்கிற சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பொருள் இருக்குது. சில சொல்றாங்க அவ்வளோ பில்டிங் சாப்பிட முடியுமா? ஸ்கூல் பில்டிங், அந்த ஸ்கூல் பில்டிங் எடுத்து சாப்பிட்டுட்டா இல்ல கரன்சி இருக்குன்னு பாக்கெட்ல பணமா மாறிடுமா? பிள்ளைகளே எதை எப்படி பேசணும் பேசுங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணு, முக்கியமானது ஒண்ணு, கரையாதது, எடுக்கப்படாதது, குறைக்கப்படாதது, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மைனஸ் ஆயிடாது. இங்கிருந்து பார்த்து எடுக்கிறப்போ இப்படியே சுருக்கி அதை எடுக்க வேண்டியதா இருக்கு. அவன் நேரத்துல ஒரே ஆபீஸ்க்கு நான் போனேன்னா 8 இடத்துல வைக்க வேண்டியது. அப்படியெல்லாம் மெயின்டைன் பண்றது சங்கடமா இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், இன்றைக்கு ஒருத்தர் வராரு இயேசுவின் நாமத்தினாலேன்றேன், இன்னொருத்தர் வராரு இயேசுவின் நாமத்திலே, ஸ்டில் அப்படியே இது ரொம்ப இருக்குது. அதுதான் இயேசுவின் நாமம். அதுதான் இயேசுவின் நாமம். பாக்கெட் ரொம்ப இருக்கும், இயேசுவின் நாமம் குறைபடாது. மணி குறைபட்டு, ஹல்லேலூயா, குறைபட்டு, இயேசுவின் நாமம் குறைபடாது. தலையில் எடுத்துங்க. பிரசங்கம் இல்லை, அரு பிரசங்கம் ஆயிடக்கூடாது. சாரி, இது அரு அப்பனா பேசுகிறேன். ஒரு ஒத்து வாக்கு ஒரு சரிந்து கிடையாது. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அறிவுகளை கொஞ்சம் புரிஞ்சுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்தோத்திரம். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் நமக்கு உறுதிப்பாடு எங்க வருதுன்னா, மனம் திரும்புதலுக்கு குறித்ததான ஒரு மெசேஜ் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நீங்க அறிவிக்கும் பொழுதோ, அது தெரிஞ்சுக்கும் பொழுதோ, அல்லது நீங்களே மனசுல புரியும் பொழுது உங்க மனசுல இருக்க வேண்டியதுனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக. இரண்டாவது, நான் உயிர்த்தெழுந்த விசுவாசியாக என்னை பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமம் இடத்தில் இருக்குது. நீங்க சொல்லலாம், தைரியமாய் கொடுத்து கொண்டே இருக்கலாம். சொந்தத்தோடைய ஜனம் சபையில போறோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் பண்றாரு, கட்சியில எல்லாம் பண்ணி அற்புதமா முடிச்சுட்டு வெளியே வராங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 5,000 people. That is a golden rule. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவராலே அன்றி நல்லா கவனிங்க. அவராலே அன்றி நான் தான் ரட்சிக்கப்படுவேன். நான் மூலியமா தான் ரட்சிக்கப்படுவேன். ಯುಕ್ತದ ಆಸಕ್ತೆ ಜನರಿಗೆ ಅದಾನ್ ತಿರುಗಾಗೆ ಕಾಣುತ್ತೆ. ನೋಡಿ ಇದು சொல்லிக்கினே கதை ஓட்டுறாங்க. அவங்க மூலியமா ரட்சிக்கப்படுவாங்க. யார் ரட்சிக்கப்படுவாங்க? கர்த்தருக்கின்ற சாட்சியா நீ வாழுங்க.
எவ்வளவு லட்சம் ஆனாலும் போயிட்டே இருக்கணும், அதுக்கு அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது. அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. வானத்தின் ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுதே, அந்த பெயர் சொல்லும் பொழுதே, it will have its effect. பிரதிபாடு கிடைக்கும். அதனுடைய என்ன நடக்கணுமோ அது நடந்து தீரும். டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இந்த இடத்துல இந்த ஒரு கோல்டன் ரூல் நீங்க மனசுல வச்சுக்கணும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கொடுக்கப்படவும் கட்டளையிடப்படவும் இல்லை. It is not declared. சோ இத கொஞ்சம் நம்ம மனசுல ஆதாரப்படுத்திக்கணும். கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. பேசு யோவான் பேசுகிறதை, தைரியத்தை அவர்கள் கண்டு, நம்பர் 1, what is the evidence? அவர்கள் படிப்பறியாதவர்களும், நம்பர் 2, பேதமை உள்ளவர்களும் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, நம்பர் 3, இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து. Now the 3 evidence இவங்களுக்கு இன்னும் பலப்படுறதுக்கும் மனம் திரும்புவதற்கும் ஒப்பு கொடுக்கிறதுக்கும் காரணமா மாறுது. What is that? படிப்பு இல்லை, வேதனை. எங்க பாரு ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், எங்க பாரு ஒரு ரோப் அடிக்கணும், எங்க பாரு ஒருத்த மேல ஒரே எப்ப பாரு சாட்டுறது. ஓ எப்ப பாரு ஒரு பெருமையாவே பேசுது, எப்ப பாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுது. இது இல்ல, ஜீசஸ் அப்படி இல்ல. வேதனை, தாழ்ந்து பொறுமையா கிறிஸ்டியன் வேலே வாழ்ந்து நட்டாங்க பாருங்க. படிப்பு இல்ல, வேதனை, இன்னும் பெத்தீங்க பாவம், ரொம்ப தாழ்மையாக. 3வது, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க. இந்த 3 எவிடன்ஸ் இன்றைக்கு அவங்களுக்கு சாட்சியா மாறுது. ஹல்லேலூயா. விசுவாசியே சாட்சி கொடுக்கணும். அவங்க நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது சார். பேசி 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 உலகத்தை நாசப்படுத்தாங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற ஜனங்க பட்டா பாய்த்துக்கிறாங்க. விசுவாசி விசுவாசி கிறிஸ்டியன் சொன்னாலே தரம் உள்ளவர்களாக நம்ம காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு காட்ட வேண்டும். கர்த்தரோட பிள்ளைகளை யாருன்னு நம்ம காட்டணும்னா, படிப்பு இல்லை. நம்ம யாராவது படிக்கல, நான் பெரிய படிக்கல, நான் வசதியாக இல்லை, என்கிட்ட ரொம்ப சொல்லிக்கக்கூடிய வசதி இல்லை, அதிகாரம் இல்லை. இயேசுவோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். பேதமே உள்ளவரா, படிப்பில்லையா? இந்த சாட்சி யாருக்கு சொல்றாங்களோ அதுவே போதும். அநேக ரட்சிக்கப்படுவாங்க, அநேக ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை பார்க்கிறவங்க தானே ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க சொல்லி காரியங்கள் சாதனை ஆகாது, சாதனை படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியா வாழ்ந்த போதும் ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். now அவர்களை அழைத்து புத்தி சொல்லி, எல்லாம் பண்ணக்கூடாது, ஓவரா இயேசு பத்தி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு திட்டி கிட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு தேவாலயத்தை விட்டு வெளியே அனுப்புறாங்க. சொல்றாங்க, கர்த்தர் அவரை பிடிச்சி எல்லாம் நாசம் பண்ணி அவரை சாகடிச்சு தேவனாக கர்த்தர் உயிர் செய்தார்கள். இவ்வளவுலாம் கூட சரி, அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டாங்க. கிறிஸ்துவ ஜீவித்துக்கே ஒரு தலைக்கல்லாக, நம்முடைய விசுவாசத்துக்கே தலைக்கல்லாக, நம்ம நம்பிக்கைக்கே ஒரு சரியான நம்பிக்கை அவர் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறாரு. அவரை குறிச்சு பேச அர்த்தம் அர்த்தம் வெளியில சொல்ல முடியல. அட்லீஸ்ட்
வீட்டில் சொல்லலாமே, வெளியில பிரசங்கம் பண்ண முடியலாட்டாலும் அட்லீஸ்ட் உங்க பிள்ளைங்களோட பேசலாமே. அவனை குறிச்சு இவனை குறிச்சு இந்த குறிச்சு அந்த குறிச்சு அந்த பிலிம் இந்த பிலிம். நேற்று ஒரு விசுவாசி கால் பண்றேன், ஒரு பிலிம் சாங் கட் பண்ணீங்க. மனைவியோ என் பிள்ளைகளை கேட்டாங்கன்னா அந்த விசுவாசியை பத்தி இவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வந்துடும். யாரு அந்த சந்தம் பாட்பாக போட்டு கேட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு டக்கு நான் பண்றேன். சுவாசியை இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? நீ எப்படி அவர்கிட்ட விசுவாசி, எவ்வளவு மாயமானத்தன்மை நீ வாழ்ற, எவ்வளவு தூரத்துக்கு நீ ரட்சிக்கப்பட்டுக்கிற. இவ்வளவு வருஷம் நானும் லூஸ் மாறிங்க, இவ்வளவு சத்துவம் உள்ள மெசேஜ் காலகாலமா கொடுத்துருங்க, என்ன நாசப்பட்டுங்க. ரொம்ப வேதனையாவது. இப்படி கூடவா, இப்படி கூடவா, இவ்வளவு கூடவா. ஒரு வாட்டி ஒரு சாங் என்னன்னா போற வேண்டிய கேட்டுட்டாங்க மறக்கிறதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஆகி போகுது. அதுக்காக கார்ல பல கிறிஸ்டியன் பாட்டை போட்டு என் மனசுல உட்கார வைக்கிறாங்க. அதை மறக்கிறதுக்கு இவங்க இப்படிதான் சகஜமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு விட மாட்டாங்க. சுவாசியே இப்படி தெளிவா உங்களோட கூட நான் பேசுறேன். அந்த இடத்துல சொல்லக்கூடிய பரிசுத்தாவின் பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பணியாளர்களை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய வசனத்தை தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவளுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் கூடிய தேசம் அசைந்து அவள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவாசன தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளான கூட்டம் ஒரே இருதயம் ஒரே மனது உள்ளவர்களானார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளதை தனக்குள்ளது என்று சொல்லாமல் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லாமல் சகலவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபொழுது அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லாரும் பூர்ண கிருபை இருந்தது. பூர்ண கிருபை இருந்தது. ஹalleluya. அப்போஸ்தலர் பார்க்கலே நிலங்களில் இருந்து எடுத்தார்கள். அவர்கள் ஆணோனுக்கு தேவையானதை பகிர்ந்து கொடுத்தார்கள். தேங்க் யூ. அடுத்த 5ஆம் அதிகாரத்துக்கு வரோம். 6ஆம் அதிகாரத்தில் நிறைய சிம்பிளிட்டிஸ். திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளாக கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாக அவனுக்கு செல்வங்கள் படும்படிக்கு அவர் வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லா அப்போஸ்தலரும் புடிச்சாங்க. பேதுரு கதை பேசல. 16 ஜெயிலர்ஸ் இருக்காங்க, அந்த இதை பேசல. நான் இந்த ஜெனரலான ஒன்று பேசியிருக்கிறேன். நீங்க கவனம் பண்ணிக்க. எல்லா அப்போஸ்தலரோட புடிச்சிட்டு ஜெயில போட்டு போட்டாங்க. எல்லா அப்போஸ்தலரோட புடிச்சாங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, தேடாதீங்க, கிடைக்குது. ஜெயில போட்டு போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க உள்ள போறாங்க. நீங்க போக முடியுமா? ரெக்கமெண்டேஷன் கேட்டு அவங்க போவாங்க. கதவு சாத்திருக்குது. போலீஸ் நிற்கிறாங்க. எல்லாரும் யாரும் போய் போக முடியல. அவங்க உள்ள அதிக பேருக்கு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் இப்ப வெளியே போயிட்டு நாளைக்கு தேவாலயத்தில் நீங்க பிரசவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையே நான் சொல்றேன். வேற யார் சொல்ல முடியும்? யோசிங்க. வேற யார் சொல்ல முடியும்? அகாதத்தை ஆக வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் சொல்லியிருக்கிறோம், பேதுருக்கு ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் அது பேதுரு ஜெயில போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு காலெல்லாம் இது தொழுமரத்துல மாட்டி அதுக்கப்புறம் செப்பல் போட சொல்லி ஆண்டவர் இட்டுனது அது வேற விஷயம். நான் சொல்லுகிறது இப்ப பொதுவான விஷயம். அதே மாதிரி காலத்துல அத்தனை பேர் ஜெயில கொண்டு போடுறாங்க. நைட் ஏசு தேவன் போறாங்க. அஸ்தாபியான போயிட்டு எல்லாம் ஏசுப்பா பார்க்கணுமா சொல்லிட்டு நைட்டே போய் எல்லாரையும் அவங்க வீட்டில் விட்டுறாங்க. வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. மறுநாள் காலமே அவங்க ஒவ்வொரு சபைகளிலும் அங்கங்க சின்ன சபை வீடு சபைக்கு பிரசங்கம் பண்றாங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலையில இந்த விஷயம் தெரியாம இவங்க விஷயம் தெரிஞ்சு என்னன்னு ஜெயில போட்டுமே அவர் ஜெயில பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
நேத்து ஜெயில போட்டாங்க. அந்த அவரு கூட இருக்கிறாரு சார் இவரு கூட இருக்கிறாரு சார், இங்க அவரு கூட இருக்கிறாரு சார், எல்லாரும் இங்க தான் இருக்கிறாங்க சார், எல்லாம் அவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. அது பண்றாரு கூட்டணுமே போறாங்க, சிக்னேச்சர் போட்டது, ரெஜிஸ்டர்ல சைன் போட்டது, அவங்க உள்ள அனுப்புனது, ஆபீசர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கதான் இருக்கிறாங்க, கேட்ல தான் இருக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு தொந்தங்களும் ஆர்டர் வாங்கிட்டு உள்ள போறாங்க. ஒவ்வொரு வாட்டி உள்ள போயிட்டு பார்த்தாக்கா உள்ள ஆளுங்க இல்லை. என்ன தெரியுமா எவிடன்ஸ்? எப்படி மனுஷனால் செய்ய முடியாது, இன்னைக்கு தேவன் செஞ்சிருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக யார் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா? பரிசுத்தாவின் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இது யாராலையும் மறுக்க முடியல சார். இதுதான் சார் சாட்சி. இந்த அளவுக்கு நீங்களும் போக முடியும். நான் சொல்ற மாதிரி இந்த கதைகளை நீங்க செய்ய முடியும். வருது ஒரு நாள் பிச்சுக்கு கொடுக்கலாம். அப்ப பாருங்க, நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படும். ரொம்ப நாள் இல்ல, பயப்படுத்தி சொல்ல. நான் அப்போ ஒரு வசனத்தை சொன்னேன், விசுவாசி ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாக்கப்படுவார், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் டச் கூட பண்ண முடியாது. ஹல்லேலூயா. டச் பண்ண முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார். அவ்வளவு சேர்த்து கர்த்தர் கையில் நான் கொடுத்திருக்கிறேன். அது ஒண்ணு மட்டும் தான் தாழ்ந்தும் போனோம். இயேசு கிறிஸ்துவோட பாஷை நம்ம கிட்ட இருக்கணும். படிக்கலாம் கூட பரவாயில்ல, பணம் இல்லாமல் கூட பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாடுறாங்க, போயிட்டு வெளியே போய் பிரசங்கம் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவதூதன் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி போறாங்க. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவனையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். விசுவாசி கண்டிப்பாக please listen. They have feelings. People ಜಾಸ್ತಿ மந்திரம் பண்ணாலும் நடக்காது தெரியும். விசுவாசம் கொஞ்சம் போச்சு. கர்த்தர் ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்துல கவனமா இருக்கணும். பேதுரு சொல்றான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியே சாட்சி. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, there is one man. நல்லா கவனிங்க சார், please listen. There is one man. He is the supreme judge சார். பைபிள் வாசிக்கும் பொழுது தமிழ்ல வாசிக்கிறீங்க, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. He is Gamaliel. Who is Gamaliel? Who is Gamaliel? தெளிவா நீங்க படிக்கணும். அந்த கமலியல் யாருன்னா, சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி. Who is that? He is the judge. He is the supreme judge. ஜட்ஜுகளுக்கெல்லாம் ஜட்ஜ் அவரு. He is Gamaliel. அவர்கிட்ட தான் இவர் படிச்சது சவுல். ஆனால் சவுலாக பவுல். இப்போ இந்த கமலியல் வந்து இப்போ டாப் பொசிஷன்ல இருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இருக்கிறார். இவர் தான் நம்பர் 1 ஜட்ஜ்ல இருக்கிறார். இவர் தான் ஃபைனல் ஜட்ஜ். இவரை வந்து ஒரு சங்கத்துல கூப்பிடுறாங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க.
அப்போ இவர் வந்து லைனா உட்காந்துக்கிறாரு. அப்போ பேசுறாங்க, என்னடா பண்றது, எல்லாம் ஓவரா இவங்கெல்லாம் ஏசு சொல்லிட்டு நிறைய அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, மகிமையான காரியம் நடக்குது, இது எப்படி தான் சரி பண்றது தெரியல, நம்ம சேவ் பண்றதுக்கும் முடியல, சொல்லாதீங்கன்னா சொல்லாதே இருக்க மாட்டேங்கிறாங்க. பிளஸ் கடவுளே நம்ம கூட இருக்கிறாங்க, எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறப்ப நமக்கு எப்படி எகேன்ஸ்டா போறது எனக்கு ஒன்றும் புரியல, என்னதான் பண்றதுன்னு தெரியல சொல்லி எல்லா ஆபீசர்ஸும் கூப்பிட்டாங்க சார். எல்லா ஆபீசர்ஸும் கூப்பிட்டாங்க. நம்ம கமாலியல் என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் வராரு வந்தவன் அவர் என்னன்றாரு, கவனிங்க ப்ளீஸ் லிசன். அவர் என்னன்றாரு, ப்ளீஸ் அப்போஸ்தலரும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் போய் நான் வெளியே போக சொல்லுங்க சார். சுப்ரீம் ஜட்ஜி என்ன ஆசைப்படுறாரு, ஒரு 10 நிமிஷம் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்க முடியுமா, நாங்க என்ன கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ்களும் அப்போஸ்தலரையும் கொஞ்ச நேரம் வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சுட்டு பிறகு இப்போ இவர் கமாலியல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பிரதான ஆசாரியன், இந்த மாதிரி சங்க தலைவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, ஹோல் சிட்டிசன்ஸ் லீடர்ஷிப் உட்காந்து இப்போ பேசுறாரு. ஐயா, ஒரு முறை தரிதாஸ் அப்படின்ற ஒரு ஆளு, நான் தான் லீடர் சொல்லிட்டு 400 பேர் கையில போட்டுட்டு அவன் தலைவனா பண்ணிட்டான். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அவன் சேர்த்துட்டான். சேர்த்த உடனே அவன் பின்னால போன ஜனங்க எல்லாருமே ஒன்னுல போயிட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒருத்தர் இருந்தான், அவன் யூதாஸ். யூதாஸ்ன்ற ஒருத்தன் அந்த சென்சஸ் எடுக்கிற நாட்கள்ல தன்னை பெரிய ஆளா காட்டிக்கின்னு நிறைய பேர் அவன் கூட சேர்த்துனான். கட்சியில அவன் போன பிறகு அந்த குழுவே ஒன்னில்லாத போயிடுச்சு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்றது நிதானம் பண்ணி செய்யணும். ஒண்ணு, இப்போ இவன் என்ன பேசுறான்னா, நல்ல கவனிங்க, இப்போ கவனிங்க என்ன கவனிங்க ப்ளீஸ், டோன்ட் ரீட் தி பைபிள். இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்க, என்ன கேர்ஃபுல்லா ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்றானா, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போ. ஸ்தோத்திரம். இது நமக்கு தான் பாடம். நம்ம செய்யற ஜபம், நம்ம செய்யற ஆக்டிவிட்டி, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, மனுஷருக்காக ஆக்டிங் பண்றோமா, ஜனங்களுக்காக பண்றோமா, குடும்பம் நகைப்படுத்தணும், பிள்ளைங்க வச்சுக்கணும், என் பொண்டாட்டி வச்சுக்கணும், என் புருஷன் வச்சுக்கணும்னு நம்ம ஆக்டிங் பண்ண குடும்பத்தில் நடத்திக்கிறோமா, இதெல்லாம் வண்டவாளம் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உண்மையிலே புரிஞ்சு இது உண்மையிலே உதாரணத்தோடு தான் பண்றாங்கன்னா அது நிலைக்கும். ஹல்லேலூயா, அது நிலைக்கும். ஒருவேளை இதுல எதுனா தவறுகள் இருக்கும், கர்த்தரே ஒன்னில்லாத. அதனால இந்த ஜனங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை பண்ணி பாருங்க. தப்பு, அவங்க ஒண்ணும் செய்யாத விட்டுடு அப்படின்னு ஒரே வார்த்தை தெளிவா சொல்றார். தேவனாலே உண்டாயிருந்தது, ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. ஹல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க, இது தேவனாலே உண்டாயிருந்தது, ஆனால் இதை ஒழித்து விட உங்களால், இது தேவனால் உண்டாயிருந்தது, ஆனால் தேவனுக்காக செய்கிறது உண்டானால், தேவனுக்காக ஜீவிக்கிறது உண்டானால், தேவனுக்காக பாடுபடுவது உண்டானால், தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ்வது உண்டானால் அதை ஒழித்து விட உங்களால் தேவனால் உண்டான தேவனால் யாராலையும் ஒழித்து விட முடியாது. நம்ம புத்தி கட்டணும். யார் புத்தி கட்டணும்? நம்ம புத்தி கட்டணும். அவங்களுக்கு இல்லை. நமக்கு ஒரு பாடம், கர்த்தருக்கென்று வாழ்வது, கர்த்தருக்கென்று ஜீவிப்பது, கர்த்தருக்கென்று நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அது யாராலுமே எடுக்க முடியாது, யாராலும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே சமயத்திலே தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். என்னன்றா, ஆசாரியர்களே, பெரிய தலைவர்களே, தேவனோடு நீங்க எதிர்த்து நிக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனோடு மட்டும் எதிர்த்து நிக்காதீங்க. மனுஷன் மேல பண்றீங்க, ஆனால் இது கர்த்தரால் உண்டானதுன்னு சொன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. இது தேவனாலே உண்டானதுனால்
அதையும் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் போர் செய்யாதவர்களாய் இருப்பது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு சேஃப்டி அப்படின்றான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? சத்தியம் நமக்கு தெரியும், டீச்சர் நமக்கு தெரியும். வீட்லயே ஆகட்டும், குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை வாழ்க்கை, எந்த ஒரு வாழ்க்கையிலானாலும் கர்த்தருக்கு செய்தோம்னா அது யாரும் நம்ம கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக செயல்படவே முடியாது. ஆமென். Now we come to 6th chapter. நான் பைபிள் மூடிடுறேன். 6th chapterக்கு வரோம். 6th chapterல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெளிவாக கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். 6th chapterல வந்த பிறகு அங்க இருக்கிற அன்றாட உதவிகள், அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இருக்கிற காரியங்களை சரியாக அவங்க மெயின்டைன் பண்ணல, அதனால சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரம் உண்டாச்சு, மனசு வேதனை உண்டாச்சு. இது வந்த உடனே எல்லாருக்கும் முடிச்சுனாங்க. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நம்ம கர்த்தரை கனப்படுத்துறோம், விசுவாசிகளை ஒண்ணா இருக்கிறோம், நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா துதிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. உள்ளுக்குள்ளவே சில பிரச்சனை, கம்யூனியல் ப்ராப்ளம், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், உள்ளுக்குள்ள கலவரம். பொண்டாட்டிக்கு விரோதமா புருஷன், புருஷனுக்கு விரோதமாக பொண்டாட்டி, பையனுக்கு விரோதமா பெற்றோர், பெற்றோர் பிள்ளைங்க. இப்படி சில நேரத்தில் ஒப்பீனியன், அவங்களுடைய சொந்த மனசாட்சி, கவனிங்க, மனசாட்சியிலே ஒருத்தருக்கு வித்தியாசமாகவே வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. வீட்டிலே தான் பக்கத்துல நடந்து போயிருப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமாவே பார்த்துருப்பாங்க, ஒன்று தெரியாத மாதிரி விரோதியாவே இருப்பாங்க. விசுவாசியே, நம்ம விசுவாசி நம்ம சொல்லிக்கணுமா? அசிங்கப்படணும், நம்மளால அசிங்கப்படணும். பல நேரத்துல இந்த இடத்துல சொல்ற வசனம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்நாட்டிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள், கிரேக்கர் யாரு? ஜூஸ், தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர் முறுமுறுத்தார்கள். ஓகே, இதான் கம்ப்ளைண்ட், இதான் கம்ப்ளைண்ட். ஜூஸ் மேல எங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. What is that problem? What is that problem? பல நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பாடு ப்ராப்ளம், செஃப் ப்ராப்ளம், சாப்பாடு சரியா போடல. It's not only the food, one of the item is food. But என்ன பிரச்சனைனா daily distribution, public charity, administrative justice, distributing resources, daily ministry, community leadership, serving table. இவ்வளோ பிரச்சனை வந்தா you should have to understand it is not the food problem, it is not only the சாப்பாடு போடுற டேபிள்ல போடுற உட்கார்ற ப்ராப்ளம் இல்ல. if you say I table my food அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறதுக்கு வேண்டிய எல்லாம் வச்சு டேபிள் மேல வச்சாச்சு. it doesn't mean the table சொன்ன உடனே டேபிள் இல்ல, டேபிள் மேல வைக்க வேண்டிய ஒரு பொருள். எதுக்கு? சாப்பாட்டுக்கு உட்கார்ற, சாப்பாட்டுக்காக உட்கார்ற டேபிள்ல என்னென்ன இருக்கணும் அதான் கரெக்ட். சேவே அன்றாட பிரச்சனைனா என்ன? குளிக்கிறதுக்கு சோப்பு வேண்டி இருக்கலாம், டவல் வேண்டி இருக்கலாம், டெக்னிக்கல் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் இருக்கலாம். பல தேவைகள் எல்லாம் அங்கே ஸ்டே பண்றாங்க, எல்லாரும் அங்கேதான் இருக்கிறாங்க, அங்கேதான் வாழ்றாங்க, எல்லாருக்கும் தேவை. பட் விதவைங்க கொஞ்சம் இல்ட்ரீட் படுகிறார்கள், கேவலமாக நடத்தப்படுகிறார்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் பயந்து வேலை செய்யறாங்க. எதுக்காரன்னா அவங்க புருஷன் இல்லையா, விதவை தானே அப்படின்ற எதுக்காக அவங்க கிட்ட இருக்குது. Problem is what? வித்தியாசமான problem. Public charity. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை, ஒவ்வொரு நாளும் என்ன தேவை, படுத்துக்கிறதுக்கோ, சரியா பெட்ஷீட்டோ, இல்ல வாஷிங்கோ,
இல்ல ஒருவேளை ஒரு பொருளோ, இல்ல குளிர்காலத்துல ஒரு கம்பளியோ, அல்லது ஒரு ஷட்டரோ, இல்ல படுத்துக்க வேண்டிய பாயோ, ஒரு சாப்பாட்டுல திடீர்னு கட்சிகளுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விடுதலை கொண்டு சொல்றதோ, அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஜஸ்டிஸ், நியாயம் இல்லை. ஒருவருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம். Is it not happening in our own house? Is this not happening in your own house? ஒழுக்கமா கீழ்ப்படிஞ்சு அன்பா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீ இந்த பொருளையும் அந்த பொருளையும் வச்சிருந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து அங்கேயே வச்சிருந்து எடுத்து கொடுக்குற. போலியா திருந்திருக்கிற ஒரு குழந்தைய வீட்டுக்கு வருதுன்னா அவனுக்கு இல்லாட்டி நல்ல வேலையாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பொருளை நீ அவாய்ட் பண்ணிருக்கிற. Are you Christian? தேவர்களை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷன் இன் சாரிட்டி, அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஆனாலும், தனிப்பட்ட ரீதியில் ஆனாலும், சபையில் ஆனாலும், எந்த விதத்தில் ஆனாலும் நியாயத்தோடு நடத்த வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். So God expects மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் உள்ளவராய் பரிசுத்த ஆவி பெற்றிருக்க வேண்டும். நல்ல சாட்சி மத்துவம் கொடுத்திருக்கணும். நல்ல ஜெபம் பண்றவராக, எப்போ பாரு அடுப்புலயே இருக்கிறது எவ்வளவு ஒரு வினோதமான வேலை. அடுப்புல இருக்கிறது இன்னைக்கு லேடிஸ், how many works they do, how many portfolios they have. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்க்கலாம் அநேக போர்ட்ஃபோலியோ அவங்கள்தான் இருக்குது, ஃபைனான்ஸ் அவங்கள்தான் இருக்குது, பாலிடிக்ஸ் அவங்கள்தான் இருக்குது, இன்னைக்கு ரெவென்யூ அவங்கள்தான் இருக்குது, இன்னைக்கு சுகாதாரம் அவங்கள்தான் இருக்குது, கல்யாண இலாக்கை கூட அவங்கள்தான் இருக்குது, சோஷியல் வெல்ஃபேர் ஆபீஸ் கூட அவங்கள்தான் இருக்குது. வெளியே உள்ள போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, பணத்தை கலெக்ட் பண்றாங்க, பொருளை சரிப்படுத்துறாங்க, போற வரவுகளை சரிப்படுத்துறாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கற எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில இருக்குது. அப்படியானால் இன்னைக்கு கிச்சன் 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 சொல்ற ஒவ்வொரு சகோதரன் யாராலும் சரி, யாராலும் பெண்ணாந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்க வேண்டும். இல்லைன்னா கிச்சன்ல நீ சமையல் பண்ணா கூட அது உருப்படாது. தெளிவான பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். உன் சாப்பாட்டை சாப்பிட்டவர்கள் அபிஷேகத்தோடு வாழ வேண்டும். It is not that இவ்வளவு காரம் இவ்வளவு உப்பு, that is not the matter at all. பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கிற மனம் திரும்பி இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டும். ராமலியா குரூப் உங்களே சரி வீட்டில் யார் சமைக்கிறாங்க அதை பத்தி கவலைப்படாத. சமைக்க ஏற்ற வாழ்ந்த கடைசி காலங்களில் யார் வேணா சமைக்கலாம், யார் வேணா உதவியா இருக்கலாம், யார் வேணா எந்த வேணாலும் செய்யலாம். இவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கு டெசிக்னேஷன் கொடுக்கல, யாருக்கு டெசிக்ட் பண்ணாதீங்க. That's the problem. பரிசுத்தாவி பெற்றிருந்த சீரா மனம் திரும்பி இருந்தா விடோக்கு ஒரு மாதிரி மொத்தம் ஒரு மாதிரி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். குடும்பம் சொன்ன ஒரே நேரத்தில் கழுவப்பட்டவர்கள், சபையின் சொன்ன ஒரே நேரத்தில் கழுவப்பட்டவர்கள், தன்னுடைய வாழ்க்கையின் சொன்ன ஒரே நேரத்தில் கழுவப்பட்டவர் தான் நாம். அநேக அவயங்கள் இவைகளை வித்தியாசம் பார்க்க கூடாது, வித்தியாசம் பார்க்க கூடாது. அந்த விசுவாசி இந்த விசுவாசி வித்தியாசம் பார்க்க கூடாது. கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் வித்தியாசம் வரக்கூடாது. ஒரே ஐக்கியம், ஒரே ஆவி, ஒரே மகிமை, ஒரே ஜெபம், ஒரே ஒப்பு கொடுத்தல், ஒரே சாட்சி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பல நேரத்தில் குறைவுகளும் பலவீனங்களும் குறைச்சலும் ஏன் காணப்படுகிறது சொன்னால் it is because of our immunity in handling our own day to day activities. தனிப்பட்ட தினந்தோறும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கலவரங்களும் கலப்படங்களும் வித்தியாசமான ஹேண்ட்லிங் இருக்கிறதால குடும்பத்தில் குறையும்.
Please understand. God's word says. I understand பண்ணி. We need to live. Unless அந்த வீட்ல அப்படிப்பட்ட மானிட்டர் வரலன்னா, அப்படிப்பட்ட ஒரு மானிட்டர் அந்த இடத்துல கிடைக்கலன்னா என்ன கதியாகும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருத்தர் சரியா அமைச்சு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியல என்ன கதியாகும்? சில இடத்துல மதிக்கிறது இல்ல, அவங்க மதிக்கிறது இல்ல, அவங்க இவங்க மதிக்கிறது இல்ல, ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல. ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டோம், அதனால போர் போச்சு லைஃப். வைஃப் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்ல, புருஷன் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. சுவாசியே தயவுசெய்து சீக்கிரமானது. தான் வீட்டுக்குள்ளே நான் சாட்சியா இல்லாவிட்டால், நான் வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு நான் முன்மாதிரி இல்லாவிட்டால், எனக்கு எத்தன்மையான ஆளை அந்த வீட்டுள்ள ஒரு மனரம்யமான ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும். பிளீஸ், நம்முடைய ஓன் குடும்பம், சின்ன குடும்பம் பிழிந்திருக்க கூடாது, பிரிந்திருக்க கூடாது, பாகுபட்டு பகுதிப்பட்டு இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். It's very difficult. அதிக மாற்றன்றாங்க பாஸ்டர், கேட்க மாட்டேன்றாங்க பாஸ்டர். கத்தினுங்கிற அப்பா கூட சட்டை பண்ண மாட்டேன்றாங்க பாஸ்டர். எவ்வளவு சொல்றான், காலையில இருந்து கேட்டானவன் அப்போது அச்சு சொல்லிருக்கிற இவோ செய்றேன் ஏமாத்திருக்கிறான். அச்சுரம் பாரு உன்ன குடும்பங்கள்ல, இன்னைக்கு குடும்பங்கள்ல போர் நடந்திருக்கு, வீட்டுல போர் நடந்திருக்கு, ஹேண்டில் பண்ண தெரியல. சில பேர் வராங்க, ஓ கர்த்தாவே, ஐயா பயமுடு என்ன யார்கிட்ட கர்த்தாவே, அந்த புள்ள கிட்ட அதே மாதிரி வாழச்சலாம் பண்ணிடலாம். எப்போ ஓடிச்சுக்கு தெரியுமா, எப்போ ஓடிச்சுக்கு தெரியுமா? அது முஞ்சப்பாரு எப்ப சொன்னாலும் நீ கேட்கறது இல்ல, எவ்வளவு நாள சொன்னாலும் நீ கேட்கறது இல்ல, எப்பவுமே தான் அப்படின்னு சொன்னா எப்பவுமே திருந்தாது. இப்ப கூட திரும்பிடும், திருந்தாது. Always discouraging word. You are speaking unappropriable word. தகுதி இல்லாத வார்த்தையினாலே வாய் பதட்டிக் கொண்டிருக்கிறாய். அதனால வீட்டுல கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. You should have Holy Spirit. Holy Spirit வந்து எப்போ வேணுமா புத்து கொஞ்சம் தான் உங்க பாக்கெட்ல வச்சுக்கிறது, எப்போ வேணுமா புல்லா பாடாடுறது. நல்ல சாட்சி அப்பனா யாருன்னா வந்தாங்கன்னா புதுசா என்ன வரும், இதுல இருந்து அந்த நல்ல சாட்சி எடுத்துன்னு வருது. அது வரைக்கும் சாட்சி போய்க்க குறைஞ்சிட்டு இருக்கும். ஜபம் பண்றது காலையில எப்போ ஜபம் பண்ண மாதிரி அந்த டைம்ல தான் ஜபம் பண்ணலாம் வந்து ஜபம் வந்துடும். மற்ற டைம்ல ஜபம்லாம் வராது, அப்படியே வீரம் வந்துடும். சங்க சபையில் எல்லாரும் ஸ்தேவான் முகத்தை பார்க்கும் பொழுது தேவதூதன் முகம் போல. He is one of the cook, he is one of the public director, he is one of the person who distributes completely. விதவைகளுக்காக மற்றவர்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வந்தவர் இன்றைக்கு பல காரியங்களை சேர்த்து செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார், பல விதமான காரியங்களை செய்கிறார். உலகத்துல மத்தியில அவருடைய முகம் பிரகாசிக்க முடியுமானால் what a man he is. கிச்சன்ல வேலை செய்யற சகோதரியே, கிச்சன்ல வேலை செய்யறது வேற, வீட்டுல பராமரிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷரும் தோற்று போனது. வீட்டுல உபசரிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷரும் தோற்று போனதே கிடையாது. வீட்டில் போஷிக்கப்படப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் சரீரத்தில் பலவீனப்பட முடியாது. You are one of the greatest person that you are doing something good in the kitchen. You are very important person. Amen. பரிசுத்தாவியை ரிலீவ் பண்ணு, ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணு. நாங்க உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். இன்னொருத்தர் நீ சொல்லாத சாட்சி நாங்க சாட்சி கொடுக்கிறோம்.
மற்றவங்க சாட்சி வர வர கொடுப்பாங்க. கர்த்தர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பண்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர். This is the phenomena of the Holy Spirit. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் எங்க நமக்குள்ளே இருக்கிறார். Please understand. எத்தனை பேர் புரிஞ்சுக்கணும்?